இன்னும் யாரும் வரலடா. இல்லடா, இன்னும் யாரும் வரல. ஸ்டாஃப்ஸ் இன்னும் யாரும் வரல, என்னடா பண்ணலாம்? டேய், நம்ம காலேஜில் சிம்போசியம் நடக்குதுடா, நம்ம ஏதாச்சும் பண்ணலாம்டா. நமக்கே ஒன்று தெரியாது, நாம என்னடா பண்ண போறோம்? மச்சான், நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாமாடா? மச்சான், நம்மளால சாஃப்ட் ஸ்கில் அப்ப ஸ்டேஜரே பேச முடியாது, நம்ம எவ்வளோ ப்ராஜெக்ட்லாம். டேய், நம்ம ப்ராஜெக்ட் பண்றதுக்கு பதிலா ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம்டா. மச்சான், ஷார்ட் ஃபிலிம் யாரா கதை எடுத்துவா? மச்சான், ChatGPT போட்டா வந்துட போகுது. மச்சான், கதை கிடைச்சிச்சுடா. ஓகேடா, சூப்பர்டா. பேய்ங்கடா. சரிடா, நாங்க வெளியே போயிட்டு வரோம். சரிடா, போயிட்டு வாங்க. டேய், உனக்கு ஒரு பேரே கிடைக்கலடா, என் எக்ஸோட பேர் தான் கிடைச்சா. டேய், சும்மா கல்லட்டுக்கு தான். என்னடா நடக்குதுங்க? டேய், காத்துலேயே இது மூடி இருக்கண்டா. டேய் மச்சான், எனக்கு சத்தம் எது கேக்குதுடா. யாரும் இங்க இருக்கீங்களா? இந்த கரும்பலகையை உன்னோட வேலைக்கு பயன்படுத்தலான்னு யார் சொன்னது? நீ யாரு? இங்க என்ன நடக்குது? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. இது எங்களோட கிளாஸ், நான் என்ன வேணாலும் எழுதுவேன். அதுக்கே நீ யாரு? நீ இப்ப இருக்க கிளாஸ் நான் கடைசியா படிச்ச கிளாஸ். நீ எழுதியிருக்கிற பேர் என்னோடது. உன்னோட பேரா? நான் சும்மா தான் ஷார்ட் ஃபிலிமுக்காக எழுதுனேன். இந்த பேர்ல யாரும் எனக்கு தெரியாது. இதே போலதான் தெரியாம விளையாட்டுக்கு செஞ்ச ஒரு விஷயத்தால என்னோட வாழ்க்கையே வாழ முடியாம தயவு செஞ்சு என்னை விட்டுடு. செஞ்சதுக்கு தண்டனை. வேணாம், என்னை விட்டுடு. வார்த்தை சிறியதாக இருக்கலாம், ஆனால் அது ஒருவரின் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் தாக்கம் மிக பெரியதாக இருக்கலாம்.